இங்க காவேரியோட வீட்டுக்கே டைரக்ட்டா விஜய் தேடி வந்தத நினைச்சு, எங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்பவே டென்ஷனோட இருக்காங்க. சொல்லப்போனா நர்மதா, கங்கா, அதே நேரம் இன்னொரு பக்கம் பாட்டி எல்லாருமே ரொம்பவே கடுப்போட, "என்ன இது? இந்த பையன் இங்க வரைக்கும் தேடி வந்துட்டான்." அப்படின்ற மாரி கடுப்போட இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாத குமரனுமே ரொம்பவே கேஷுவலா எந்திரிச்சு வந்து, "சரி எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வாங்க. ரொம்ப டயர்டா இருக்கேன்." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்பதான் இந்த பக்கம் வந்து பாட்டியுமே, "நீ டயர்டா இருப்பேன்னு தெரியும்பா. நீ காஃபி தானே. ஆனா கொஞ்சம் நேரம் ஆகட்டு. இங்க என்ன நடக்குன்னு தெரியுமா?" அப்படின்ற மாரி இங்க நடக்கிற விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வந்து சாரதாவுமே விஜய் காவேரியை தேடி இந்த வீட்டுக்குமே வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பக்கம் குமரன்ட்ட சொல்றாங்க. இதை கேட்ட குமரனும் ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்க சாரதாவுமே, "இங்க பாருங்க தம்பி, நீங்க அந்த பையன்ட்ட சண்டை வாக்குவாதம்லாம் எதுவுமே வேண்டாம். முதல்ல அவர்ட்ட பேசுங்க. இந்த மாதிரி எதுக்காக இங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசி நீங்க முதல்ல இங்க இருந்து அனுப்ப பாருங்க." அப்படின்ற மாதிரி இங்க குமரன்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரத்துல குமரனுமே இங்க விஜய்ட்ட பேச போறாரு. இன்னொரு பக்கம் இங்க காவேரிக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா மறுபடியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுமே அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் குமரன் போயிட்டு இங்க வெளியில ஒரு வீட்டு மண்டை நின்றுட்டு இருக்கிற விஜயை பார்த்துட்டு, "ஆமா விஜய், இங்க எதுக்கு வந்து நீங்க எங்களை தொந்தரவு பண்றீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இங்க விஜயுமே இருந்துகிட்டு, "இங்க பாருங்க குமரன், நான் உங்களை தொந்தரவு பண்ணலாம் வரல. நான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கேன்." அப்படின்ற மாதிரி இந்த வீட்டை காட்டுறாங்க. அப்ப இதை பார்த்த குமரனுக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்கு. என்ன இது, விஜய் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அப்ப காவேரிக்காக தான் அவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ விஜயுமே, "இங்க பாருங்க குமரன், நான் வந்து பால் பாக்கெட் வாங்கலாம்னு சொல்லி கடையை தான் எங்கன்னு கேட்டேன். அதுக்கு போய் அவங்க கோச்சிக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, நானே பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு மேலே தேங்காய் உடைச்சு நான் என்னோட வேலையை ஆரம்பிச்சிருவேன். நான் இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டென்ஷன் ஆகாதீங்க குமரன்." அப்படின்ற மாதிரி குமரன்ட்ட ரொம்பவே கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க குமரனுக்கு இங்கே விஜயோட மாற்றம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. விஜய் வந்து உண்மையிலுமே மாறி போய் இங்கே காவேரிக்காகவே வந்து தான் வீட்டுக்கு எதிரிலே வீடு எடுத்து தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவருமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா இங்கே விஜய் கிட்ட பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. வேற என்ன நம்ம அவர்கிட்ட பேசுறது அப்படின்ற மாதிரி அவங்களும் உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோம்னா சாரதா கிட்ட அவர் எதிரில் ஏதோ வீடு பார்த்துட்டு வந்திருக்காரு அத்தை. அவர் வந்து எதிரில் குடியிருக்க போறாங்களாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சாரதாக்குமே ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. எவ்வளவு தைரியம் இருக்கணும் அந்த பையனுக்கு, நம்ம வீட்டோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே அவன் நம்ம வீட்டுக்கு எதிரிலே வீடை பார்த்துட்டு வந்து நம்ம கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண போறான் அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க குமரனும், "இங்க பாருங்க அத்தை, இப்போதைக்கு நம்ம இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். ஏன்னா அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. நம்ம சைடு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம்ல, அப்புறம் எதுக்காக நம்ம பயப்படணும்?" அப்படின்ற மாதிரி குமரனும் ரொம்பவே தெளிவா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க சாரதாக்கான இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அவங்களும் சரி இருக்கட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியுமே இந்த பக்கம் வந்து காவேரி அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு இந்த பக்கம் கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா வெளியில நிற்கிற விஜயுமே இந்த பக்கம் தேங்காய் உரிக்கிறேன்ற பேர்ல பயங்கரமான கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருமே இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாரையுமே தன்னை பார்க்க வைக்கணும், தன்னை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயத்த சின்ன பிள்ளைங்க பண்ற மாதிரி ரொம்பவே விளையாட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற காவேரி வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் காவேரி பார்த்துட்டு இருக்கும்போது எங்க பாட்டியுமே காவேரியோட சேர்ந்து இந்த பக்கம் விஜய் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் காவேரி நோட் பண்றாங்க, நாம மட்டும் விஜய் கவனிக்கல, விஜய் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க விஷயத்த சாரதாவும் கவனிச்சிடுறாங்க. அவங்களும் ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் வந்து அந்த கதவை சாத்திட்டாங்க இருந்து உள்ள போயிடுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்குமே அம்மாவுக்கு நம்ம பண்ற விஷயம் பிடிக்கல போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் சைலண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க டைரக்டா சாரதா குமரன்ட்ட போயிட்டு, "இங்க பாருங்க தம்பி, நம்ம இங்க இருந்தா சரி வராது. அந்த பையன் தேவையில்லாம குரங்கு வித்த காட்டுற மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையுமே வேடிக்கை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கான். இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து காவேரியோட மனசை மாத்திர மாதிரி ஆகி போயிடக்கூடாது. நம்ம எப்படியாவது இங்க இருந்து கிளம்பிடுவோம்." அப்படின்ற மாதிரி இங்க குமரன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா குமரனுமே, "இங்க பாருங்க அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இடத்த விட்டு உடனே எல்லாம் நம்ம கிளம்ப முடியாது. மினிமம் 6 மாசமாவது நம்ம இங்க குடியிருந்து தான் ஆகணும். ஆல்ரெடி ஹவுஸ் ஓனர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டு தான் நான் இது மாதிரி வந்து அட்வான்ஸை எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ திடீர்னு காலி பண்ண முடியாத அத்தை, அது சரி வராது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் சாரதாவுமே, "இதுக்கு தான் தம்பி நான் என் 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு நான் கொடைக்கானல போயிடுறேன்னு சொன்னேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட குமரனும், "இங்க பாருங்க அத்தை, இங்க உங்களுக்கு துணையா நான் இருக்கேன், கங்கா இருக்கா. இப்போ நீங்க கொடைக்கானல் போயிட்டீங்கன்னா அங்க விஜய் வந்தாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க இவ்வளவு தூரம் தள்ளி வந்து தங்கி இருக்க அவருக்கு கொடைக்கானல் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அங்க வந்தாருன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யார் இருப்பா? வேற யாருமே கிடையாது. நீங்க தான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். சொல்லப்போனா இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு நகராம நம்ம யாருக்கும் பயப்படாம தெளிவா தானே இருக்கோம். நம்ம தெளிவாவே போராடுவோமே. ஏன் இந்த மாதிரி வந்து விஜய்க்காக நம்ம பயந்து இந்த வீட்டை காலி பண்ணோம்?" அப்படின்ற மாதிரி இங்க விஜயமே சொல்றாரு. இதை கேட்ட சாரதாவுமே, "சரிதான் தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நம்ம இந்த பையனுக்காக பயப்படக்கூடாது. ரொம்பவே தெளிவா இருக்கணும்." அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு முடிவோட இருக்காங்க.
இப்படி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் விஜய் மறுபடியுமே எங்க வீட்டோட டோர தட்டுறாரு. இத பார்த்துட்டு இருக்க வீட்ல இருக்க எல்லாருமே, "ஐயோ போச்சு! என்ன பிரச்சனை பண்ண போறாரோ?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டு நிக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா அங்க வந்த விஜயுமே இந்த பக்கம் குமரன்ட்ட, பிரதர், இந்த மாரி எனக்கு தேங்காய் உடைக்கணும். அதுக்கு ஏதாவது டூல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? என்னால தேங்காய் உடைக்க முடியல. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது டூல்ஸ் குடுத்தீங்கன்னா உடைச்சுட்டு நான் திருப்பி குடுத்துருவேன்." அப்படின்ற மாரி இந்த பக்கம் இரவல் வாங்குற மாரி வராரு. ஆனா இத பார்த்துட்டு இருக்க குமரனுமே எத பத்தியுமே பேசாம தேங்காய் உடைக்கிறதுக்கு உள்ள இருக்கிற ஒரு டூல்ஸயுமே எடுத்து குடுக்குறாங்க. உடனே எங்க விஜயுமே தேங்காய் உடைச்சுட்டு, "தேங்க் யூ பிரதர். உடைக்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி." அப்படின்ற மாரி அந்த டூல்ஸ திருப்பி குமரன்ட்ட குடுத்துட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இத பார்த்துட்டு இருக்க கங்காக்கு, "நீங்க ஏங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஏண்டி சும்மா எதிர்ல குடி வந்திருக்காங்க. கேட்டிருக்கான். சரி குடுத்தேன். வேற என்ன இருக்கு? நம்ம இதுலலாம் போய் நம்ம வந்து கோவப்பட்டுட்டுலாம் இருக்க முடியாது. எல்லா விஷயத்திலயும் இல்ல இல்லன்னு சொல்லி தொரத்தலாம் முடியாது. கொஞ்சம் அமைதியா விடுங்க. இந்த பிரச்சனைய சால்வா விடுங்க. எல்லாமே சரியா போயிடும்." அப்படின்ற மாரி இங்க குமரனுமே கங்கா கிட்ட கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயுமே அடுத்தபடியா குமரன் அங்க வீட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம், இந்த மாரி வந்து விளக்க பத்த வைக்க தீப்பெட்டி வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க தீப்பெட்டி வாங்குறதுக்காக வராங்க. இத பார்த்துட்டு இருக்க சாரதாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. என்ன இந்த பையன் திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாரி, "இங்க பாருங்க, தீப்பெட்டிலாம் கடையில போய் வாங்கிக்கங்க. இங்க எங்க கிட்டலாம் வந்து கிடையாது. நாங்கலாம் தரமாட்டோம்." அப்படின்ற மாரி கோவப்படுறாங்க. இத பார்த்தோன்னே விஜயுமே, "ஓகேங்க, நான் போய் வாங்கிக்கிறேன்." அப்படின்ற மாரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் காவேரி ஒரு முடிவு பண்றாங்க. இதுக்கு மேல நம்ம விஜய் கிட்ட நேரா பேசாம இருந்தா சரி இருக்காது. நம்ம டைரக்ட்டா போய் பேசி முதல்ல அவர இங்கிருந்து கிளப்பி விட்டுருவோம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாரி அவங்களும் இந்த பக்கம் வந்து விஜய் கிட்ட பேசுறதுக்காக யாருமே இல்லாத நேரமா அப்ப கரெக்ட்டா வந்து வெளியில போறாங்க. அப்ப கரெக்ட்டா விஜயுமே காவேரி வெளியில வரத பார்த்துட்டு அவருமே இந்த பக்கம் வந்து காவேரி கிட்ட சும்மா நடந்துகிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்ப காவேரியுமே, "நீங்க பாருங்க விஜய், நான் உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். நீங்க தேவையில்லாம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்காக இங்க வந்து நீங்க எனக்காக காத்துட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே, "இங்க பாரு காவேரி, நீ என் கூட வந்து சேர்றதுக்காக நான் எத்தன நாள்னாலும் சரி என் வீட்டுக்கே போகாம நான் இங்கேயே காத்திருப்பேன். நீ என் கூட வரணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இத கேட்டுட்டு இருக்கிற காவேரிக்கு, அப்படின்னா இந்த மொபைல்ல இருக்கிறது என்ன அப்படின்ற மாரி இங்க நேத்து நைட்டு ராகினி அனுப்புன அந்த வீடியோவ இந்த பக்கம் விஜய் கிட்ட காட்டுறாங்க. இத பார்த்தோனே இந்த பக்கம் விஜய்க்கு பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அவருமே அந்த வீடியோவ பார்த்துட்டு, "ஏன் காவேரி, இந்த வீடியோல இருக்கிறதெல்லாம் உண்மை நினைச்சு நீ என் மேல சந்தேகப்படுறியா?" அப்படின்ற மாரி இங்க காவேரி கிட்ட விஜயுமே கோவப்பட்டு கேட்கிறாரு. ஆனா விஜய் இப்படி கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து காவேரியுமே, "இங்க பாருங்க, எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த வீடியோவ எங்க அம்மாவும் பார்த்திருக்காங்க. அப்ப எங்க அம்மாவோட மனசுல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுதானே இருக்கும். சொல்லப்போனா நீங்க வெண்ணிலா விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற வரைக்கும் எங்க வீட்ல எப்பவுமே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பே கிடையாது." அப்படின்ற மாரி இந்த பக்கம் காவேரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப விஜயுமே அவங்க போனதுக்கு அப்புறம் பயங்கரமா தலையில கை வச்சு டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராகினி தான். சம்பந்தமே இல்லாம காவேரியை வெறுப்பேத்துறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டைரக்டா தன்னோட சொந்த வீட்டுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம இங்க ராகினி கிட்ட, "இங்க பாரு, நீ பண்ற விஷயம் எதுவுமே சரியில்ல. சம்பந்தம் இல்லாம எனக்கும் வெண்ணிலாக்கும் தேவையில்லாத ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து இந்த பக்கம் நீ காவேரிக்கு அனுப்பியிருக்க. அதே நேரம் அந்த வீடியோ காவேரி அம்மாவும் பார்த்துருக்காங்க. இதனால மட்டும் அவங்க என்கிட்ட இதை பத்தி பேசி சண்டை போட்டாங்கன்னா அப்புறம் நீயும் உன் புருஷனும் என் வீட்டில் இருக்கவே முடியாது. நடுத்தருவில் தான் போய் இருக்கிற மாதிரி இருக்கும். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே ஏதாவது இந்த மாதிரி காவேரியை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவுமே விஜய் கிட்ட, "என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் விஜய் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இப்போ காவேரி தங்கியிருக்கிற இடத்துக்கிட்ட தான் விஜயுமே தங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட தாத்தாவுமே, "அப்படியாப்பா, இது என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே விஜய் கூட தங்குறதுக்காக தாத்தாவுமே வர்றதுக்கு தயாராகிறாரு. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே, "இல்லை தாத்தா, அவங்க வீட்டில் இன்னுமே கோவப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாம் சரியாகிட்டு நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தாத்தாவுமே, "இல்லை விஜய், நான் அங்கே கண்டிப்பாக வரேன். நான் வந்து உன் கூட தங்குறேன். உன் கூட தங்குனாலே நான் காவேரி கிட்ட பேசுறதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ பேசுறதை எல்லாரும் தடுப்பாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. என்னால் என் மருமக கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசவும் முடியும். அவன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நான் உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்." அப்படின்ற மாதிரி இங்கே தாத்தாவுமே கிளம்பி விஜயோட தங்குறதுக்காக அவருமே ரெடி ஆகி வராரு.